வீக்கெண்ட் அதுவுமா எங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக மெரினா பீச் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நின்றுடுச்சு. மழை வந்ததால் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பீச்சே கொஞ்சம் காலியாக இருந்தது. அந்த ரேம்பில் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒருத்தர் கடை வச்சுருந்தாரு. அந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லிலாம் நிறையா இருந்தது. என்னடா இது பல்லிலாம் செத்து போயிருக்குன்னு பார்த்தா அது குழந்தைங்களுக்காக விளையாடுற ஒரு ரப்பர் டாய்ஸ். அது அவ்வளோ அழகாக அந்த தாத்தா அடுக்கி வச்சுருந்தாரு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இவர் தான் அந்த தாத்தா, கடையோட ஓனர். ஒரு டெய்லி இங்கே கடை போடுறதா சொன்னார். எனக்கு பிடிச்சதே அவர் அடுக்கி வச்சுருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கே அவர் அடுக்கி வச்சதால் ஒரு வாங்கணும்னு தோணுச்சு. நானும் அவர்கிட்ட ஒரு டாய்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா போக வழியில் பக்கத்துலேயே ஒரு ப்ரௌனி ஸ்டால் வச்சுருந்தாங்க. கடையில் யாருமே இல்லை. பக்கத்துலேயே ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்மள மாதிரி அவங்களும் நிற்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியாக அந்த குட்டி பாப்பா தாங்க அந்த கடையோட ஓனரே. இந்த ப்ரௌனி அவங்களாவே அவங்க வீட்டில் செஞ்சு அவங்க அம்மா கூட வித்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாக்காகவே நாங்கள் ப்ரௌனி வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நீங்களும் பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி வயசில் சம்மர் லீவில் அவங்க அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.